சரோஜினி நாயுடு பிப்ரவரி 13 1879 ஆண்டு ஹைதராபாத் மாநிலத்தில் ஒரு வங்காள குலின் பிராமண குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்தார். இந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் சரோஜினி நாயுடு கவிஞர், எழுத்தாளர், சுதந்திர போராளி மற்றும் சமூக ஆர்வலர். இவர் இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது பெண் தலைவரும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் பெண் ஆளுநரும் ஆவார். அவரது பிறந்த நாள் இந்தியாவின் மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இவரது தந்தை விஞ்ஞானியும் தத்துவவியலாளரும் கல்வியலாளராக விளங்கிய அகோரநாத் சட்டோபாத்யாயா. இவரது தாய் வரதா சுந்தரி ஒரு பெண் கவிஞர். இவரது தந்தை நிசாம் கல்லூரியின் நிறுவனர். மேலும் இந்திய தேசிய காங்கிரசின் முதல் உறுப்பினராகவும் விளங்கினார். சென்னை பல்கலைக்கழக மெட்ரிக் தேர்வில் முதலிடம் பெற்ற போது சரோஜினி நாயுடுவிற்கு வயது 12. இவர் கணித மேதை அல்லது விஞ்ஞானி ஆக வேண்டும் என்பது அப்பாவின் ஆசை. இவருக்கோ கவிதை எழுதுவதில் நாட்டம். இதனால் ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுதத் தொடங்கினார். இவரது படைப்புகளால் கவரப்பட்ட ஹைதராபாத் நிஜாம் வெளிநாடு சென்று படிக்க சரோஜினி அம்மையாருக்கு உதவித்தொகை வழங்கினார். லண்டன் கிங்ஸ் கல்லூரி, கேம்பிரிட்ஜ் கிர்டன் கல்லூரியில் பயின்றார். சரோஜினி அம்மையார் இங்கிலாந்தில் தனது மேற்படிப்பினை பயின்று கொண்டிருக்கும் போது முத்தியாலா கோவிந்தராஜுலு என்பவரை காதலித்தார். கோவிந்தராஜுலு ஒரு மருத்துவர். அவரை 2 வருடங்களாக காதலித்து தனது 19வது வயதில் திருமணமும் செய்து கொண்டார். அவர்களது திருமணம் ஒரு சாதியிடை திருமணமாகும். அந்த காலத்தில் வெவ்வேறு சமூகத்தினை சேர்ந்த இருவர் திருமணம் செய்து கொள்வது என்பது மிக கடினமான ஒன்றாக இருந்தது. ஆனால் இவர்களது திருமணம் சரோஜினி நாயுடு அவர்களின் தந்தையின் முழு சம்மதத்தோடு சென்னையில் உள்ள அவரது நண்பரின் உதவியோடு அவரது இல்லத்தில் நடந்தது. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது. ஜெயசூர்யா, பத்மஜா, ரந்தீர், லீலாமணி என அவர்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்தனர். பின்னர் அவரது மகள் பத்மஜா மேற்கு வங்காளத்தின் ஆளுநர் ஆனார் என்பது தனிக்கதை. சரோஜினி அம்மையார் எழுதிய கவிதை தொகுப்புகளில் தி கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட், தி பேர்ட் ஆஃப் டைம், தி புரோக்கன் விங் மிக மிக குறிப்பிடத்தக்கவை. இந்தியாவின் கவிக்குயில் என்று வர்ணிக்கப்பட்டார் சரோஜினி அம்மையார். இவரது கவிதைகளுக்கு ரவீந்திரநாத் தாகூர், ஜவஹர்லால் நேரு உட்பட உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் இருந்தனர். 1905 ஆண்டில் வங்காளம் பிரிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றார். 1903 ஆண்டு முதல் 1917 ஆண்டு காலகட்டத்தில் சரோஜினி அம்மையார் அவர்கள் கோபாலகிருஷ்ண கோகலே, ரவீந்திரநாத் தாகூர், முகமது அலி ஜின்னா, அன்னி பெசன்ட், சி.பி. ராமசுவாமி ஐயர், மோகன்தாஸ் காந்தி, ஜவஹர்லால் நேரு ஆகியோரின் அறிமுகத்தை பெற்றார். இந்திய சுதந்திர போராட்டத்தில் மகாத்மா காந்தியுடன் இணைந்து தண்டி யாத்திரையில் ஈடுபட்டார். 1925 ஆண்டில் அவர் காங்கிரசின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் சரோஜினி அம்மையார் தான். தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் ஜனவரி 26 1930 தேசிய காங்கிரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் கோரியது. இதில் காந்தியுடன் சேர்ந்து சரோஜினி அம்மையாரும் கைது செய்யப்பட்டு பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு பின் விடுதலை செய்யப்பட்டார். அக்டோபர் 2 1942 ஆண்டு வெள்ளையினை வெளியேறு போராட்டம் காரணமாக மீண்டும் சரோஜினி அம்மையார் கைது செய்யப்பட்டு காந்தியுடன் 21 மாதங்கள் சிறையில் இருந்து பின்பு விடுதலை செய்யப்பட்டார். Subbalakshmi of the South to the people of the North. She is presenting the Hindi version of her Tamil film Meera. Meera rightly belongs to the North, though she belongs indeed to the whole world. காந்திஜி சரோஜினி அம்மையாரை செல்லமாக மிக்கி மவுஸ் என்று அழைப்பாராம். பல போராட்டங்களுக்கு பின்பு 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு அவர் யுனைடெட் ப்ரொவின்சஸ், அதாவது தற்போது உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநராக பதவியேற்றார். இதன் வழியாக இந்தியாவின் முதல் பெண் ஆளுநரானார் சரோஜினி நாயுடு.
இத்தகைய சாதனைகளுக்கு சொந்தக்காரரான சரோஜினி அம்மையார் மார்ச் 2ஆம் தேதி இதே தினத்தில் 1949ஆம் ஆண்டன்று மாரடைப்பால் மரணமடைந்தார். கவிக்குயில் என்று புகழப்பட்ட கவிஞர், எழுத்தாளர், சுதந்திர போராட்ட வீராங்கனை சரோஜினி நாயுடு அம்மையார் மறைந்த தினம் வரலாற்றில் இன்று.